ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் எம்ஜி ஸ்குவாட். நேத்திக்கு உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஒரு ரொம்ப பரபரப்பான, இன்ஃபேக்ட் மொத்த தமிழ்நாட்டையே திரும்பி பார்க்க வச்ச ஒரு பர்டிகுலர் சம்பவம். கிச்சன்ல இருக்கக்கூடிய கத்தியை வச்சுக்கிட்டு ஒரு பையன் தன்னோட அம்மாவுக்கு ட்ரீட் பண்ண டாக்டரை 7 முறை சரமாரியா குத்துன ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட் வந்து மொத்த ஸ்டேட்டையே திரும்பி பார்க்க வச்சது உண்மையான விஷயம். நேத்திக்கும் நம்மளோட சேனல்ல இதை பத்தி தான் பேசியிருந்தோம். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட டெவலப்மெண்ட்ஸ் சோஷியல் மீடியால நீங்க கண்டினியூஸா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, நியூஸ் சேனல்ஸே நீங்க பார்த்தீங்கன்னா கூட அந்த பையனோட அம்மா வந்து என்ன சொல்றாங்க, அந்த பையனுக்கு வந்து எது வந்து அவன பயங்கரமா பாதிச்சுச்சு, எதனால அந்த பையன் இத பண்ணான், பாதிக்கப்பட்ட டாக்டர் பாலாஜி அவங்க வந்து இன்னைக்கு நார்மலா உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி வீடியோஸ்னு சொல்லிட்டு நிறைய வைரல் ஆகிட்டு இருக்குது. பட் நான் ஃபோக்கஸ் பண்ணணும்னு நினைக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முக்கியமான பப்ளிக் சென்டிமெண்ட் வந்து நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறோம். நிறைய பேர் என்ன பண்றோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த பையனுக்கு வந்து தாய் பாசத்துல வந்து நீ சிறந்துட்ட அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஐபி படத்துல வந்து அந்த அம்மா அம்மா பாட்டு மியூசிக் இருக்குல்ல, அதெல்லாம் போட்டு ரீல்ஸ் கட் பார்க்க முடிஞ்சுச்சு. அவன் வந்து கத்திய தூக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறதுல இது வந்து ஒரு ரொம்ப நம்ம எல்லாருமே சுதாரிப்பா நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பர்டிகுலர் விஷயம். நான் ஏங்கிறத டீடைல்டா சொல்றேன். நேத்திக்கு வீடியோல நான் பேசினப்போ உங்க எல்லாருக்குமே என்ன நடந்திருக்குன்னு தெரியும். தெரியாதவங்களுக்கு ஒரு 1 மினிட்ல கண்டெக்ஸ்டா என்னன்னு சொல்றேன்னா, காஞ்சனா அப்படிங்கிற அம்மாவுக்கு வந்து புற்றுநோய் வந்திருக்குது. அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போறாங்க. போற இடத்துல பாலாஜி அப்படிங்கிற டாக்டர் வந்து அவங்கள ட்ரீட் பண்றாங்க. அவர் வந்து ஒரு 25 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு ஆன்காலஜிஸ்ட். அவர் ட்ரீட் பண்றதுல அவங்களோட உடல் வந்து இன்னொரு டாக்டர் கிட்ட செகண்ட் ஒப்பீனியன் எடுக்கிறப்போ அவங்க உடல் வந்து சைட் எஃபெக்ட்ஸ்னால அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. அவங்களோட நுரையீரல் வந்து பயங்கரமா பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரிய வருது. லங்ஸ். ஸோ இதெல்லாம் தெரிய வந்த உடனே அந்த டாக்டர் கிட்ட ஏன் இதெல்லாம் நடந்திருக்குங்கிறப்போ, இந்த டாக்டர் குடுத்த ட்ரீட்மெண்ட்னால அப்படின்னு செகண்ட் டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பையன் அவங்கள கேர் பண்ணிக்கிட்ட பையன். மாசக்கணக்கா அந்த அம்மாவ வந்து அந்த பையன் தான் எல்லா வேலையும் பார்த்துருக்கான். பேசிக்கா அவங்கள ரெஸ்ட் ரூம் கூப்பிட்டு வர்றதுலேருந்து, அவங்களுக்கு ட்ரெஸ் பண்றதுலேருந்து, அவங்கள சாப்பிட வைக்கிறதுலேருந்து எல்லாமே அவங்க பையன் தான் பார்த்துட்டு இருக்கான். அந்த பையன் எந்த வேலைக்கும் போகாம இத மட்டுமே வேலையா பார்த்துட்டு இருக்கான். ஸோ பீக் டிப்ரஷன்ல, பீக் சேட்னஸ்ல அவங்க அம்மா இறந்துட்டு இருக்காங்க. எல்லாம் பண்ணியும் அவங்க அம்மா இறந்து போறாங்க. கேன்சர் கடைசில ஜெயிக்குது. இந்த நிலைமையில அந்த பையன் வந்து கத்தி எடுத்துட்டு போய் அந்த எந்த டாக்டர் வந்து தப்பான கன்சல்டேஷன் குடுத்துட்டாங்கன்னு அந்த பையன் சொல்றானோ, அந்த டாக்டர் மேல அந்த டாக்டர் பாலாஜி அப்படிங்கிற இந்த பையன் அதான் சொல்றான். ஸோ அந்த டாக்டர் மேல வந்து சரமாரியான தாக்குதல் நடத்தப்பட்டிருக்குது. இது வந்து ரொம்ப பெருசா பேசப்பட்டிருக்குது. அந்த டாக்டர் வந்து லக்கீலி ட்ரீட்மெண்ட் குடுத்து சர்வைவ் பண்ணப்பட்டிருக்காங்க. இந்த பையன வந்து புடிச்சிருக்காங்க இப்போ. போலீஸ்ல வந்து கொண்டு போயிருக்காங்க. இதெல்லாம் தான் நடந்த விஷயம். இப்போ இந்த பையன் வந்து தாய் பாசத்துல இருக்கிறதுலே அதிகமா சிறந்து விளங்கிட்டான்னு சொல்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எல்லாருக்குமே அம்மான்னா பிடிக்கும். உங்களுக்கு பிடிக்கும், எனக்கு பிடிக்கும், நம்ம எல்லாருக்குமே பிடிக்கும். பட் இது சினிமா கிடையாது. எதார்த்தத்த நம்ம ஒரு விஷயத்த பேசுவோம். இன்னைக்கு வந்து 4 ஸ்டேட்டஸ் போட்டு ஃபயர் விட்டு போறவங்க போயிடுவாங்க. நாளைக்கு அந்த குடும்பத்துல வந்து பாத்துக்கிறதுக்கு எந்த பையன் இருக்கான்? ஒரு குடும்பம் வந்து அம்மா ஆல்ரெடி இறந்து போயிட்டு இருக்காங்க. அப்பா ஆல்ரெடி இறந்துட்டாங்க. அம்மா வந்து கேன்சர்னால பாதிக்கப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபைனல் ஸ்டேஜ் அப்படிங்கிறதெல்லாம் பேசப்படுது. இந்த நேரத்துல அந்த பையன் வந்து கோவத்துல ஒரு விஷயம் பண்றான் தெரியுமா? பண்ணிட்டு அந்த பையன் இப்ப ஜெயிலுக்கு போயிட்டான்னா, அந்த குடும்பத்துல அவங்களோட அண்ணனோட வைஃப் வந்து பிரெக்னன்ட்டா வேற இருக்காங்க. யோசிச்சு பாருங்க. இந்த ஃபேமிலியோட சிச்சுவேஷன் இப்ப என்னன்னு. ஆல்ரெடி பல பிரச்சனைகள் இருக்குது. அது போக பையன் வந்து ஜெயிலுக்கு போய் உட்கார்ந்துட்டு இருந்தான்னா, அந்த குடும்பத்தோட நிலைமை என்னன்னு யோசிச்சு பாருங்க. நான் சொல்ல வர்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து நேத்திக்கு வீடியோல டாக்டர்ஸ்க்கு சப்போர்ட் பண்றியான்னு கேட்டாங்க. நான் டாக்டருக்கு சப்போர்ட் பண்றதுக்குள்ளயே வரல. எனக்கு அந்த டாக்டர் வந்து இவங்க கிட்ட ரூடா பேசினாங்களா? அந்த டாக்டர் வந்து அந்த அவங்க அம்மாவ தான் சொல்றாங்க. இல்ல அந்த டாக்டர் ரூடா பேசினாங்க அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து டாக்டர் ரூடா பேசினாங்கங்கிற பட்சத்திலே நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்றேன். அந்த டாக்டர் ரூடா பேசுறாங்கன்னு வச்சுப்போம். கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல எஸ் ஆஃப் கோர்ஸ் டாக்டர்ஸ் வந்து ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் நீங்க போய் பேசுற அதே எக்ஸ்பீரியன்ஸ் கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ல இன்னைக்கு தமிழ்நாட்டுல கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியால மட்டும் இல்ல, வேர்ல்டுல எங்கேயுமே கிடைக்காது. ஒரு சிம்பிள் லாஜிக், நீங்க கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் போனீங்கன்னா டாக்டர்ஸ் வந்து பார்க்கக்கூடிய பேஷண்ட்ஸோட எண்ணிக்கை வந்து ரொம்ப 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 அதிகம் கம்பேர் டு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ். அப்ப அத்தனை பேரை பார்க்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து அண்ட் நம்மளுக்கு வந்து அப்போ அவங்களுக்கு வந்து அந்த உரிமை குடுத்துடுறாங்களா? அவங்க வந்து கோவப்படுறதுக்குன்னு கேட்டீங்கன்னா அதுவும் கிடையாது. பட் நம்ம ஊர்ல ஒரு பிரச்சனை இருக்குது. அதுதான் இங்க மெயினா நம்ம அட்ரஸ் பண்ண வேண்டியது. நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான டாக்டர்ஸ் இல்லங்கிறத நான் சொல்லல, மினிஸ்டரே சொல்லியிருக்காங்க. ஹெல்த் மினிஸ்டர் சொல்லியிருக்காங்க. அத வந்து ரெக்ரூட் பண்றதுக்கு வேலைய பார்க்கிறோம் அப்படின்னு இருக்காங்க. அது ஒரு லாங் டெர்ம் சொல்யூஷனுக்கான சொல்யூஷன் வேணும். நம்மளுக்கு வந்து ஆன்சர்ஸ் வேணும். ஆன்சர்ஸ் வந்து இன்னைக்கு இருக்கும். நாளைக்கு அது மாறலாம். சொல்யூஷன் வந்து வாழ்நாள் ஃபுல்லா இது மறுபடியும் நடக்காத மாதிரி பார்த்துக்கணும். அதுதான் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ நம்ம இங்க ஒரு சொசைட்டியை அட்ரஸ் பண்ண வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான எண்ணிக்கை கொண்ட டாக்டர்ஸ் இங்க கிடையாது. கவர்ன்மென்ட் டாக்டர்ஸ் வந்து பிரைவேட்ல போய் பிராக்டிஸ் பண்றது கூடாது. நீங்க ஆல்ரெடி ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்க இன்னொரு இடத்துல போய் வேலை பார்க்க கூடாது. இந்த டாக்டர்ஸ் எல்லாம் கூப்பிட்டு இன்க்ளூடிங் ஐ திங்க் திஸ் டாக்டர் பிராக்டிசஸ் பிரைவேட்லி. ஸோ எல்லா டாக்டர்ஸ் வந்து கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டலே வேலை பார்த்துட்டு, ஆனா இதே டாக்டர் இதே மாதிரி பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தங்க கிட்ட ரூடா பேசினாங்கங்கிற பட்சத்தில் இருக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா இருக்க முடியாது. அங்க பிரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து இன்னும் ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. அப்படிலாம் பேச முடியாது. அப்ப கவர்ன்மென்ட் ஹாஸ்பிட்டல் இவங்க அட்வான்டேஜஸா எடுத்துக்கிறாங்களான்னு கேட்டீங்கன்னா மேபி. பட் ஏன் டாக்டர்ஸ் பற்றாக்குறை? 2வது ஏன் டாக்டர்ஸ் வந்து பிரைவேட்டா ஒண்ணு போகணும்னு கேட்டீங்கன்னா, டாக்டர்ஸோட சம்பளம் வந்து
பிரைவேட் ஹாஸ்பிட்டலோட கம்பேர் பண்ணீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் கம்மி அப்படிங்கிற எக்ஸ்பீரியன்ஸ்க்கெல்லாம் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு டாக்டர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பே வாங்குறாங்க, ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல் எவ்வளோ பே வாங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு டிஸ்பாரிட்டி இருக்குது. அப்போ இதையும் எங்க சொல்யூஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்துக்கிட்ட இருக்குது. அரசாங்கம் இத்தனை மக்கள் இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையான டாக்டர்ஸை படிக்க வைக்கிறதுக்கு தேவையான கல்லூரிகளும் அப்படி படிச்சு முடிச்சதுக்கப்புறம் இருக்கக்கூடிய டாக்டர்ஸ்க்கு தேவையான வேலைகளையும் கொடுக்க வேண்டியது வந்து அரசாங்கத்தோட வேலை. அங்கே கஜானா ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கு கஜானா வச்சுக்கிட்டு மீதிக்கெல்லாம் காலியாக்கிடக்கூடாது. ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய டாக்டர்ஸ் வந்து பிரைவேட்டாக இன்னொரு இடத்துல ப்ராக்டிஸ் பண்ணுறாங்கன்னா அதை கண்டும் காணாமல் எவ்வளோ நாளுக்கு கவர்மெண்ட் இருக்க முடியும்? எத்தனை கவர்மெண்ட் இப்படியே இருந்துட்டு இருக்க முடியும்? ஒரு சீஃப் மினிஸ்டர் வந்து இல்லை ஒரு மினிஸ்டர் யாராவது ஒருத்தங்க இல்லை பிரைம் மினிஸ்டர் யாரோ ஒருத்தங்க இருந்துக்கிட்டு கவர்மெண்ட்லாம் நடத்துவாங்க, அது போக இன்னொரு வேலை பார்த்துட்டு இருந்தாங்கன்னா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அப்போ அதே தானே டாக்டர்ஸ்க்கும் எல்லாருக்குமே அதே தானே. இப்போ நம்ம ஒரு பிரைவேட் கம்பெனியில் இது பண்ண முடியுமா? முடியாது இல்லை. அப்போ கவர்மெண்ட் அந்த இடத்துலையும் ஸ்ட்ரிக்டாக இதை ஃபாலோ பண்ணணும். இல்லைன்னா சொல்லுங்க இதுதான் எங்களோட ரூல்ஸ், எங்களுக்கு இப்படி தான் நிலைமை இருக்குது, இதுக்கு ரெடியாக இருக்கிற டாக்டர்ஸ் மட்டும் வாங்க, அந்த டாக்டர்ஸை நாங்கள் நல்லா பார்த்துக்கிறோம், உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் சர்வீஸ் மென்டாலிட்டி கூட இருக்கலாம். ஏன்னா அவங்க வந்து காசுக்காக பிரைவேட் ஹாஸ்பிட்டலில் போய் நான் வேலை பார்க்கணும்னு நினைக்கல, நான் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் சர்வீஸ் மட்டும் பண்ண வரேன்னு சொல்லக்கூடிய எத்தனையோ டாக்டர்ஸ் நம்ம ஊரில் இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கலாமே. அதை ஒரு சொல்யூஷனாக நம்ம பார்க்கலாம். இது போக மூணாவது ஒரு விஷயம் இருக்குது, கோவங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல. இது வந்து கேட்கறதுக்கு மதன் என்ன மதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பட் ரியாலிட்டி இதுதான் கைஸ், லெட்ஸ் ஃபேஸ் இட். ரோட்ல போயிட்டு இருக்கோம், ஒரு டிராஃபிக் இருக்குது, நம்ம வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க கூட சண்டை போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். யாருக்கு பிரச்சனை? அவனுக்கு பிரச்சனை. ஆனால் அவன் வம்பு பண்ணுறதுக்குனே வந்து நிற்கிறான்னு வச்சுக்கோங்க. அவன் மோசமானவன், கெட்டவன், ஓகேவா? நீங்கள் சும்மா போயிட்டு இருக்கப்போ உங்களை வம்புலத்துக்கிட்டு வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கான். இப்போ அவன் கூட நீங்கள் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போயிட்டு இருக்கீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம எல்லாரோட வாழ்க்கையும் ஆஃபீஸ்க்கு லேட்டாக போகிற அவசரத்தோட தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். இங்கே எல்லாருமே வந்து ஒரு மிகப்பெரிய பண்ணையார்களுக்கும் பணக்காரர்களுக்கும் பிறந்தவங்க கிடையாது. சராசரி வாழ்க்கை நம்மளுக்கு இன்னைக்கு ஓடினா தான் நம்ம குடும்பத்தை காப்பாற்ற முடியுங்கிற நிலைமையில தான் நம்ம நிறைய பேர் இருந்துட்டு இருக்கோம். அப்போ அப்படி இருக்கிறப்போ ஆஃபீஸ்க்கு நம்ம எப்படி டயத்துக்கு போய் நிற்கணும், இல்லைனா பேல கட் பண்ணுவாங்கன்னு தெரிஞ்ச ஒரு அவசரத்தில் போகுமோ அதே வேகத்தில் போயிட்டு இருக்கப்போ ஆப்போசிட்டில் ஒருத்தன் தேவையில்லாமல் வம்பு பண்ணி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தானா அது நம்மளை தொல்லை பண்ணுற மாதிரியே இருந்தால் கூட நம்ம என்ன பண்ணுவோம்? நகர்ந்து போவோம். ஓரளவுக்கு மேலே அவங்ககிட்ட நகர்ந்து போக முடியலன்னு தெரிஞ்சால் கிட்ட இருக்கிற டிராஃபிக் போலீஸ் கிட்ட போய் நம்ம சொல்லுவோம். இதுதானே நம்மளோட மேக்ஸிமம், இதுதானே நம்ம பண்ணணும். ஏன் இல்லை அவன் கூட நான் வம்பு பண்ண போகிறேன்னு சம்டைம்ஸ் நம்ம எல்லாருமே கூலை லூஸ் பண்ணியிருக்கோமா இல்லையா? நானும் பண்ணியிருக்கேன், நீங்களும் பண்ணியிருப்பீங்க, நம்ம எல்லாருக்குமே இருந்திருக்கும். அந்த கோவத்தில் வந்து ஏதோ ஒன்று பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஹார்ன் பண்ணிட்டு பதிலுக்கு சண்டை போடுறதா இருக்கட்டும், இல்லை ஈக்குவலாக போகிறதா இருக்கட்டும், யார் வண்டியாவது அடிபடும், ஆக்சிடென்ட் ஆகும். நம்ம போகணும்னு நினச்ச இடத்துக்கும் போக முடியாது, நம்ம போகிற வேலையை விட்டுட்டு இவனை சேஸ் பண்ணிருப்போம். ஸோ அந்த கொஞ்ச நேரம் நம்ம கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறது வந்து நம்மளுக்கு நல்லது. அப்போ இந்த பையன் இந்த சுச்சுவேஷனில் நான் இது எல்லாமே வந்து இந்த பையனும் அவங்க அம்மாவும் சொல்கிற மாதிரி இந்த டாக்டர் வந்து ரூடாக பிஹேவ் பண்ணிட்டாங்கிற பட்சத்திலேயே பேசுகிறேன், ஓகேவா? நம்மளுக்கு தெரியாது, பட் அப்படி பேசியிருந்தாங்கன்னால் இதுக்கு சொல்யூஷன் என்ன? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் பார்த்துருக்கேன் மதன்னு கேட்குறீங்க. நான் போய் பார்த்துருக்கேன். போன மாதம் வரைக்கும் நான் வந்து ராஜீவ்காந்தி மெடிக்கல் ஹாஸ்பிட்டல் நான் போயிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஒரு நாள் ராஜா மாதிரி வாழணுங்கிறது கேஜிஎஃப் படத்தில் கேட்கறதுக்கு நல்லா இருக்கலாம். ஆனால் அப்படி பேசின கேஜிஎஃப் ராக்கி பாய் கூட தண்ணிக்குள்ளே போயிட்டாரு. அவருக்குன்னு பொண்டாட்டி கிடையாது, அம்மா கிடையாது, யாரும் கவலைப்பட போகிறதில்ல. நீங்களும் நானும் அப்படி உள்ளே போய் உட்காந்துட்டு இருந்தோம்னா நம்ம குடும்பம் என்ன ஆகுங்கிறத நான் மெயினாக கேட்கணும்னு நினைக்கிற விஷயம். அந்த பையனுக்கு வந்து அம்மா மேலே பாசம் இருக்குங்கிறது எனக்கு 100% புரியுது. அவன் அம்மா வந்து 6 மாதம் ஒரு கேன்சர் பேஷண்ட்டை வந்து ஒருத்தன் கேர் பண்ணிக்கிட்டான்னா அவனுக்கு மென்டலாக எப்படி இருப்பாங்கிறத வந்து என்னால் அசியூம் பண்ண முடியுது. அந்த பையனுக்கு தேவை வந்து கவுன்சிலிங். நீங்க அதை கேளுங்க, நம்ம எல்லாருமே கேட்போம், நானும் கேட்குறேன். அரசாங்கம் வந்து கேன்சர் வந்தவங்களுக்கு எப்படி மருத்துவத்தை வந்து முடிஞ்ச அளவுக்கு போய் சேர்க்கணும்னு நினைக்குதோ, கேர்டேக்கர்ஸ் இருக்காங்களா அவங்களோட குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்கணும். அரசாங்கத்துக்கு அது ஒரு பெரிய பட்ஜெட் கிடையாது, ஆனால் பண்ண முடியும் அரசாங்கத்தினால. அப்போ அதை நம்ம கேட்போம். அரசாங்கம் வந்து இந்த எய்ட்ஸ் வந்தவங்களோட ரிலேட்டிவ்ஸ்க்காக இருக்கட்டும், கேன்சர் வந்தவங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், அதாவது ரொம்ப லாஸ்ட் ஸ்டேஜில் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நேரத்தில் அவங்க எல்லாருமே நம்ம எல்லாருக்குமே வந்து சொந்தக்காரங்க ஒருத்தங்க இறந்து போவாங்க, நம்மளே ஒரு நாள் இறந்து போவோம், இது நார்மலான விஷயம். பட் ஒருத்தங்க இறந்துட்டு இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டே கூட இருக்கிறது இருக்கு தெரியுமா, நரக வேதனை. அப்போ அதை அனுபவிக்கிறது வந்து ஒரு பாதி அது கோத்ரூ பண்ணிருக்கவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்கன்னா மீதி பாதியை சுற்றி இருக்கிறவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்க வேண்டியது அரசாங்கத்தோட கடமை. இதே எதுக்கு தான் கவர்மெண்ட் பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதுக்கு தான் நம்ம டேக்ஸ் கட்டுறோம். நம்ம கட்டுற எல்லா டேக்ஸுக்கும் நம்ம கேட்குறதுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. இது என்னோட மென்டல் ஸ்டேட்டு. நான் மோசமான நிலைமையில் இருக்கேன். நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து தேவையான அளவுக்கு ஹாஸ்பிட்டலில் வந்து டாக்டர்ஸ் கிடையாது, டாக்டர் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்காங்க. தேவையான அளவுக்கு வந்து சுற்றி இருக்கிறவங்களுக்கு வந்து கவுன்சிலிங் கொடுக்கப்படல, கவுன்சிலிங் வேணும்னு சொல்லி கேட்போம். செக்யூரிட்டி இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்போம். ஆனால் தயவு செஞ்சு ஒரு விஷயம் சொல்கிறேன், இந்த மாதிரி ஒரு தாக்குதல் நடந்துச்சுன்னா அதை க்ளோரிஃபை பண்ணாதீங்க, அதை பார்த்து போட்டு செலிப்ரேட் பண்ணாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நீங்கள் செலிப்ரேட் பண்ணிட்டு அதோட நிற்கக்கூடிய ஆளாக இருந்தால் பரவாயில்ல. பட் நீங்கள் செலிப்ரேட் பண்ணுற காரணத்தினால நீங்களே இன்டியூஸ் ஆகலாம், ஓகே இதை நம்மளும் ஒரு நாள் பண்ணலான்னு. நீங்கள் செலிப்ரேட் பண்ணுறதை பார்த்துட்டு உங்களை சுற்றி இருக்கிற யாரோ ஒருத்தங்க யாரை என்றைக்குமே லுக்கப் பண்ணிட்டு இருப்பாங்க, கூட இருக்கிற பையனாக இருக்கலாம், ஓ இதுக்கெல்லாம் மாஸ் போல அப்படின்னு நினச்சிக்கிட்டான்னா என்ன ஆகும்? ஜாதி வெறி படங்கள் எடுக்கக்கூடாதுன்னு சொல்கிற மாதிரி தான் இதுவுமே. அப்படி எடுத்தாங்கன்னா 4 பேர் அதுதான் கெத்துன்னு நினச்சிட்டு சுற்றிட்டு இருப்பாங்க. இது கெத்து கிடையாது, இது ஒரு இமோஷனல் சிச்சுவேஷன்.
அந்த பையன் அந்த கோவத்துல ஹேண்டில் பண்ண மிஸ் பண்ணிட்டான். இதனால யார் இழப்புன்னு கேட்டீங்கன்னா, உங்கள என்னை விட அந்த குடும்பத்துக்கு தான். அந்த பையன் இன்னைக்கு ஜெயில்ல இருந்துட்டு இருக்கான். இன்னைக்கு நீங்களோ நானோ அங்க போய் நிக்க போறது கிடையாது. அந்த பையன் இன்னைக்கு ஜெயிலுக்கு போயிட்டான். அவங்க அம்மா வந்து கடைசி நாட்கள்ல அவங்க இவ்ளோ டிராமா யாரோட கடைசி நாட்கள்ல தேவைன்னு யோசிக்க முடியுமா? நான் ஹாஸ்பிட்டலுக்குள்ள போறப்ப 5வது மாடியில ஒரு நாய் சுத்திட்டு இருக்குது. ராஜீவ் காந்தி ஹாஸ்பிட்டல்ல. நாய் மேல பாசம் இருக்கிறதெல்லாம் சரி. பட் அது ஒவ்வொருத்தங்க அட்மிட் ஆயிருக்கிற வார்டுங்க. அங்க ஒரு நாய் சுத்திட்டு இருக்குது. நான் பார்த்தேன். ஐ ஃபெல்ட் வெரி பேட். அப்போ நான் என்ன பண்ண முடியும்? கீழ செக்யூரிட்டி கிட்ட என்னால முடிஞ்சத நான் சொல்லிட்டு வந்தேன். அவர் மேல போனார். உடனே அவர் மேபி சேஸ் பண்ணியிருப்பாருன்னு நான் நம்புறேன். இது நம்மளால முடிஞ்ச ஒரு விஷயம். இது இன்னும் நம்ம சீரியஸா கொண்டு போணும்னா, இந்த மாதிரி ஒரு கன்சர்ன் ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொன்னும் இருக்கும்ல. நம்ம சரியான பாதை வந்து சரியா இல்லங்கிறதுக்காக, முள்ளு இருக்குங்கிறதுக்காக, நம்ம கையில நம்ம ஆயுதத்த எடுத்தோம்னா, பாதிக்கப்படக்கூடியது நம்மளும், நம்மளோட குடும்பமும். ஊருக்கு நம்மளுக்கு ஒரு நியூஸ் தாண்டி பேசிட்டு போயிடுவாங்க. நான் என்னையும் சேர்த்து சொல்றேன். ஆனா பாதிக்கப்படக்கூடியது வாழ்நாள் ஃபுல்லா அந்த குடும்பத்தில இருக்கிறவங்க தான். நெறைய நேரங்கள்ல நம்மளுக்கு வர பிரச்சனைகளே நம்ம நகர்ந்து போறது தான் சரியான விஷயம். நம்ம பதிலுக்கு அடிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கும். லைஃப்ல எப்பவுமே நான் சொல்றேன். ஆனா அப்படி ஒரு சான்ஸ் கிடைக்கிறப்போ, அது ஒரு சொல்யூஷனா இருக்கணும். அது அந்த இஷ்யூவ மட்டும் சால்வ் பண்றதா இருக்கக்கூடாது. கோவத்த கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கங்கிறத மட்டும் நான் சொல்லிட்டு இந்த வீடியோவ நான் முடிச்சுக்கிறேன். அத குளோரிஃபை பண்ணாதீங்க. அது நெறைய பேருக்கு தப்பான எக்ஸாம்பிளா போய் விழுந்துரும். நாளைக்கு உங்கள இன்னொரு வீடியோல பார்க்குறேன். உங்க ஃபிரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது நீங்க இத ஷேர் பண்ணணும். நான் பேசினதுல உங்களுக்கு ஒரு லாஜிக் இருக்குதுன்னு நெனச்சீங்கன்னா, ஆஃப் கோர்ஸ் இது மெஜாரிட்டி கிரவுட் அக்செப்ட் பண்ண மாட்டாங்கன்னு நான் தெரிஞ்சே தான் இத பேசுறேன். ஏன்னா மனசு பதபதக்குது. ஐ டோன்ட் வாண்ட் சம்மன் நான் யார்கிட்டயோ இத பேசி யாரோட மைண்டும் மாற முடியும். நான் பேசாம அத விட்டுட்டேன்னு எனக்கு அந்த கில்ட் வந்துறக்கூடாதுன்னு தான் நானும் பேசிட்டு இருக்கேன். ஸோ தயவு செஞ்சு உங்க ஃபிரெண்ட்ஸ் யாராவது ரொம்ப கோவக்காரங்களா இருந்தாங்கன்னா, உடனே ரியாக்ட் பண்றது, வம்பு பண்றது, இட்ஸ் நாட் கோயிங் டூ லீட் எனிவேர். ஷேர் இட் வித் தெம். பாய். டேக் கேர்.